குழந்தைங்களுக்கு பேரண்ட்ஸ் பண்ற தவறுகள் ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவ். என் பிள்ளைக்கு இது பிடிக்காது, என் பிள்ளை இது சாப்பிடாது, என் பிள்ளை அங்க போனா இதாகுது. அதாவது அவங்க ஒரு பிள்ளைய ஒரு ஸ்பெஷலா ஃபிகர் பண்ணி காட்டுவாங்க. அப்படி இருக்க கூடாது. அப்படி இருந்தா அந்த பிள்ளைய நம்ம கெடுக்கிறோம். அப்ப நீங்க ரொம்ப ஓவர் ப்ரொடெக்டிவா எப்ப பார்த்தாலும் அவங்கள பாதுகாத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாது. ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ண முடியாது அவங்களால. ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு முயற்சிங்கிறது இருக்காது அவங்க லைஃப்ல. அடுத்தடுத்து நம்ம ஏதாவது முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்காது. எல்லாமே பெற்றவங்களை சார்ந்தே இருக்கும். இது நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கிறோம், கம்ஃபர்டபுளா தான் இருக்கிறோம்னா அப்படியே இருப்பாங்க. அவங்க லுக் ஃபார்வர்டா போய் இது பண்ண மாட்டாங்க. அவங்க கேட்கறதெல்லாம் பண்றது, என் பிள்ளைக்கு இதுதான் பண்றது. அதனால சில பேர் கேட்கறத விட பெஸ்ட்டா வாங்கி கொடுப்பாங்க. இப்போ என் ஹஸ்பண்டே அப்படிதான். அது அந்த இமோஷனலா, ஐயோ என் பிள்ளை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கூலுக்கு போறான், நான் அவனுக்கு இதை வாங்குறேன். ஆனா அவனுக்கு அதோட வேல்யூ தெரியாது. அவனுக்கு அவன் வயசுக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் தான் நம்ம செய்யணும். நமக்கு படமே நிறைய இருந்தாலுமே அந்த குழந்தைக்கு என்ன அந்த வயசுக்கு என்ன தேவையோ அதை தான் பண்ணணும். இமோஷனலா ஐயோ எனக்கு இருக்குது, நான் எல்லாத்தையுமே என் பிள்ளைக்கு செஞ்சிடறேன் அப்படின்னு செய்யறது நல்ல மனசு தான். ஆனா அப்படி செய்யறதுனால அந்த பிள்ளைய நமக்கு எடுக்கும். அந்த பிள்ளைக்கு அதோட பணத்தோட வேல்யூவே தெரிய போறது இல்லை என்னைக்குமே.